வணக்கம் நண்பர்களே. எனக்கு ஒருத்தர் அந்த ப்ரில்லோட இமேஜ் அனுப்பியிருந்தாரு. அந்த ப்ராடக்ட்ல நிறைய கலர் ஸ்பெக்கிள்ஸ் அங்கங்க இருந்தது. எதுக்காக அந்த கலர் ஸ்பெக்கிள்ஸ் போடுறாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அது கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணதான் சொல்ல முடியும். மேபி நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் என்னென்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி அதுக்குள்ள என்கேப்சுலேட்டட் பர்ஃப்யூம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்கேப்சுலேட்டட் என்சைம்ஸ் இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அதுக்குள்ள இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அது ஒரு ஃபைன் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம், கொஞ்சம் ரஃப்பான ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கலாம். தேய்க்கும் பொழுது அந்த கிளீனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு விஷுவல் அப்பியரன்ஸுக்காக, ஒரு காஸ்மெட்டிக் லுக்குக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி லேப்ல பிசிக்கலா வெரிஃபை பண்ணேன். பிசிக்கல் அப்சர்வேஷன் தான், கெமிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. பிசிக்கலா பண்ணேன். என்னோட ஒப்பீனியன் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதை எடுத்து பார்த்ததுல அது ஒரு என்கேப்சுலேட்டட் பர்ஃப்யூமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா ஆயில் தான். ஸோ அதை க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா சாலிடாக தான் இருந்தது. ஸோ அதில் ஆயில் எதுவுமே கிடையாது. ஸோ அது என்கேப்சுலேட்டட் பர்ஃப்யூம் கிடையாது. என்கேப்சுலேட்டட் என்சைமா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். என்சைமாவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்சைம் இருந்தா அதை லேபிள்ல கிளைம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி லேபிள் எதுவுமே கிளைம் பண்ணல. அது இல்லாம என்சைம் டைரக்டா இந்த மாதிரி ஒரு மீடியம்ல அந்த ஸ்டெபிலிட்டி ஷெல்ஃப் லைஃபோட சேர்த்து வச்சு கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், என்சைம் லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ். இந்த கலர் பாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல என்சைம்ஸை கொடுக்க மாட்டாங்க. இது என்சைமாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து ஏதாவது ஆக்டிவ் பூஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா லேபிள் அப்படிதான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் பூஸ்டர், பவர் ஆஃப் ஆக்டிவ் பூஸ்டர், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கிடையாது, மார்க்கெட்டிங் டேர்ம் தான். இதுக்கும் மீனிங் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா டிஷ்வாஷ் ஜெல் பொறுத்த வரைக்கும் என்ன சர்ஃபாக்டன்ஸ் யூஸ் படுத்துறோம், என்ன பில்டர்ஸ் யூஸ் படுத்துறோமோ எல்லாமே வாட்டர் சால்யூபிள் தான். ஸோ இந்த மாதிரி அது இன்சால்யூபிளா ஒரு பார்ட்டிகலா, ஒரு ஸ்பெக்கிலா, ஒரு பாலா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபைனலா நம்ம என்ன நினைக்கலாம்னா, ஏதாவது ரஃப்பான ஸ்ட்ரக்சரா இருக்கும், தேய்க்கும் போது ஒரு அப்ளைடிங் ஆக்ஷன் சொரசொரப்பை கொடுத்ததுன்னா பாத்திரம் கழுவும் போது ஈஸியா அந்த அழுக்கு வெளியில வரும், அதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுவும் லாஜிக்கலா தெரியல எனக்கு. ஏன்னா இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இதனோட ஃபைன் அப்ரேஷன் போதிய அளவுக்கு இருக்காது. நம்ம பிரஷ் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறோம். ஸோ அதை விட இது பெட்டரா இருக்காது. ஸோ லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா அதுக்கு இது வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியன் இது ஒரு கலர் அப்பியரன்ஸுக்காக, விஷுவல் அப்பியரன்ஸுக்காக போட்டிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது ஃபங்க்ஷனல் மெட்டீரியல் கிடையாது. இதுக்கு இந்த டிஷ்வாஷ் ஜெல்ல எந்த ரோலும் கிடையாது. ஸோ எப்படி அது டிஸ்பர்ஸ் ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு டிஸ்பர்சிங் ஏஜென்ட், அதாவது ஒரு ஸ்டெபிலைசர் மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்க. ஹைட்ராக்சி எத்தில் செல்லுலோஸ் இல்லைன்னா கார்போமர் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது அந்த மீடியம்ல ஃபுல்லா பரவி இருக்கு, டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. பட் இது என்னோட ஒப்பீனியன், ஜஸ்ட் பிசிக்கல் அப்சர்வேஷன் தான். கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணாதான் அதை கரெக்டாக சொல்ல முடியும்.